ஓம் ஸ்ரீமன்னாராயணாய நமஹா. நம்ம நாராயணியத்தில் 12வது தசகத்தில் எப்படி வராகமூர்த்தி பிரம்மாவனுடைய நாசி துவாரத்துலேருந்து தோன்றினாருன்றதையும் அந்த பன்றி வடிவம் என்னவா இருக்கும்னு பிரம்மா யோசிக்கிறதையும் நம்ம பார்த்தோம். முதல்ல கட்ட விரல் அளவு தோன்றினவர் அப்படி வளர்ந்துட்டு வந்தாருன்றதையும் அது ஏன் அப்படி யாருன்னுட்டு பிரம்மா யோசிக்கிறதையும் பார்த்தோம். அப்போது அப்படி வளர்ந்துட்டு வந்த வராகமூர்த்தி கர்ஜிக்கிறார் பிரம்மாவுக்கு முன்ன. அப்போ அதை விவரிக்கிறது இந்த 6வது ஸ்லோகம். தம் தே நிநாதமுபகன்ய ஜனஸ்தபஸ்தாக சத்யஸ்திதாச்ச முனயோ நுணுபுர்பவந்தம் தத்ஸ்தோத்ரம் ஹர்ஷுலமணா பரிணத்ய பூயஸ் தோயாச்சயம் விபுலமூர்த்திரவதாரயஸ்த்வம். அப்போது உம்முடைய கர்ஜன ஒளியை கேட்டு ஜனலோகம் தபலோகவாசிகள்லாம் சத்தியலோகவாசிகள் முனிவர்கள் எல்லாரும் உம்மை துதிக்கிறாங்க. அந்த துதியினால் மனமகிழ்ந்த நீர் மேலும் வளர்ந்த உருவத்தோடு கர்ஜிச்சுண்டு சமுத்திரத்தில் இறங்கி நீர் இல்லையா அப்படின்னு வராகமூர்த்தியினுடைய அவதாரத்தை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அடுத்த ஸ்லோகம் ஊத்வ பிரசாரி பரிதூம்ர விதூதரோமா प्रोक्षिप्त वालतिरवाङ्मुख घोरगौणः दूर्नप्रधीर्न जलतः परिपूर्णतक्ष्णा स्तोत्रून् मुनीन् सिसिरयन् அவதேரி தத்துவம். அப்போ புகை வர்ணமான ரோமங்கள் மேலே நோக்கி சுழலை உயர தூக்கினமான வாலோட குள் நோக்கின மூக்கோட மேகங்களை வேகமாக பிளந்துண்டு நீர் சலிக்கின்ற கண்ணால் உம்மை துதிக்கிற முனிவர்களுடைய உள்ளத்தை குளிர செஞ்சு ஜலத்தில் இறங்கினீர் இல்லையா. கோர கோணக தூர்ண பிரதீர்ண ஜலத்தை அப்படி தன்னுடைய வேகத்தால் பிளந்துண்டு நீரில் இறங்கினீர் இல்லையா சுவாமின்னுட்டு அந்த ஸ்லோகம் சொல்கிறது நமக்கு. அந்தர்ஜலம் ததனு சங்குல நக்ர சக்கரம் பிராம்யத்திமிங்கில குலம் கலு போர்மிமாலம் ஆவிஸ்ய பீஷணரவே நரசாதலஸ்தான் ஆகம்பயன் வசுமதி மகவேஷயஸ்துவம். அப்போது அந்த சுற்றி இருந்த முதல கூட்டங்கள் பயந்து ஓடுறது, திமிங்கில சமூகம் சுழன்று வர்றது, அலைகள் மோதுறது, கொந்தளிக்கிறது ஜலம். அப்படி மூழ்கி பயங்கரமான இறைச்சலால் ரசாதலவாசிகளை நடுங்க செஞ்சுண்டு நீர் பூமி தேவியை தேடி போனீர் இல்லையா. ஏன்னா இந்த பூமிக்கு கீழே ரசாதலம் இருக்குது, அதுக்கு கீழே அடியில் தாங்கிட்டு பூமாதேவி நம்மளை தாங்கின்னு இருக்கா. அப்போ இந்த வராகமூர்த்தி யாரை தேடிட்டு போகிறார்? பூமாதேவியை தேடிட்டு போகிறார். திருஷ்ட்வா தைத்ய ஹதகேன ரசாதலாந்தே संवेसितां झटिति कूटकिटिर्विभोत्वम् आपतु काणविकणव्य सुरारिकेटान् दंष्ट्राङ्कुरेण वसुतामतता सलीलम्. அப்போ பிரபு கொடிய அசுரனான ரசாதளத்தில் வைக்கப்பட்டிருந்த பூமியை பார்த்து மாய வராக ரூபியான நீர் எதிர்த்து அவனோட போரிட்டீர் இல்லையா. அந்த அசுர பதர்களை பொருட்படுத்தாமல் தன்னுடைய கோர பற்களால் நுனியில் பூமியை தூக்கிண்டீர் இல்லையா அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. அதாவது சுவாமி தூக்கினது தன்னுடைய பல்லாலேயே தூக்கிறார். சுவாமி மேலே ஜலத்தில் மூழ்கி இருந்த இந்த உலகத்தை தன்னுடைய பல்லு நுனியில் மேலே தூக்கிட்டு வந்துடுறார். அபியுத்தரன் அததராம் தசனாக்ரலக்னம் உஸ்தாங்குராங்கித இவாதிக பீவராத்மா உத்தூத கோர சலிலா ஜலதேரு தஞ்சன் கிரீட்டாவராக வபுரீஸ்வர பாஹிரோஹாத். எப்படி செய்கிறார்? கிரீட்டையாக செய்கிறார். சுவாமி கஷ்டப்படலை, மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கலை. சுவாமிக்கு எப்படி கிரீட்டையாக விளையாட்டாக தன்னுடைய மூக்கு பல்லால் செஞ்சுவிட்டார். அவருடைய சரீரத்தினுடைய எந்த அவயவமும் அவருக்கு தேவைப்படலை, பல்லின் நுனி போகிறோம் இந்த பூமியை தூக்கிட்டு வரத்துக்கு. அப்படி விளையாட்டாக பன்றி ஒரு எடுத்த ஈஸ்வரா கோரப்பல்லின் நுனியில் ஒட்டிண்ட கோரப்பல்லு போல் அந்த பூமி அந்த புல் போல் இருந்தது அவருக்கு. அவருடைய பெருத்த சரீரத்துக்கு முன்ன அது கோரப்புல்லாட்டம் தான் இருந்தது. அந்த கொந்தளிச்ச பயங்கரமான சமுத்திர ஜலத்திலேருந்து வெளிவந்தீர் இல்லையா, அப்படிப்பட்ட நீர் ரோகத்திலேருந்து என்னை காப்பாற்றி அருளும்னு சுவாமியை சொல்கிறார். ஓம் ஸ்ரீ வராக அவதாராய நமஹா. இந்த தசகம் 12வது தசகத்தை நம்ம வராகமூர்த்தியோட அவதாரத்தோடு பூர்த்தி பண்ணிக்கிறோம். அடுத்த பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீமன்னாராயணாய நமஹா.